அப்புறம் இதுக்கு மேல மரியாதை கிடையாது. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. நான்லாம் பயப்படணும்லாம் அவசியம் கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? நீங்க என்ன வந்து கடவுளா? நீங்க உங்களுக்குலாம் பயந்து சாகிறதுக்கு நானு? நீங்களும் சாதாரண மனுஷ பிரிவுங்க தானே. என்ன உங்க போஸ்டிங்லாம் ஒன்றும் நீங்களே உருவாக்கிக்கிட்டது. உங்க போஸ்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே நீ இந்த போஸ்டிங்ல நீ பிறப்ப, நீ இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் சொல்லலை. நீங்கெல்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்கிறது எங்களுக்குலாம் நல்லது பண்றதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றதெல்லாம் நீங்க தட்டி கேட்கறதுக்கு. ஜட்ஜுன்ற இடத்துல உங்களை ஏன் உட்கார வச்சிருக்காங்கன்னா, ரெண்டு தரப்பு நியாயத்தை நீங்க விசாரிக்கணும். யாரோ ஒரு ஆறறிவு ஒரு இருக்கிற ஒரு ஹியூமன் இப்ப என்ன போட்டு ஒரு தெருநாயெல்லாம் கடிச்சிச்சுன்றதுக்காக நான் அந்த நாயை கொல்ல சொல்ல முடியுமா? நான் கொல்லணுமா அந்த நாயை? இதே என்ன ஒரு மனுஷன் வந்து என்னை வந்து அடிச்சுட்டு போயிட்டான், எவனோ ரவுடி பையன் செயின் அறுத்துட்டு போயிட்டான், அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நாயின்றதுனால நீங்க என்னனாலும் பண்ணலாம். நீங்க நான் டாக்ஸ்க்காகலாம் நான் பேசலைங்க. அஞ்சறிவு ஜீவன்றதுனால நான் பேசல. நீங்களே முதல்ல சரி கிடையாது. உங்களுக்கு புத்தி இல்லாம நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு முதல்ல பாருங்க. நீங்க உங்களுக்கே தெரியல நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தப்புன்ட்டு. ஏதோ டைம் பாஸுக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப இதுதான் முக்கியமா நாட்டுல? நாயை பிடிச்சி ஷெல்டர்ல வச்சு அடைக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் இல்ல? சரி ரைட்டு. ரொம்ப முக்கியம். எல்லாம் கேட்டுக்கோங்க ஜனங்களை, எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நாய் தான் இப்போ பிரச்சனையா. நம்ம தானே ஓட்டெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. நல்லா தான் இருக்கா நாடு? ஓகே சூப்பர். நாடு நல்லா இருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்குது இல்ல நம்மளுக்கு? ஓ ஓகே. அப்போ நாய் தான் பிரச்சனை. ஓ காக்கா குருவியும் பிரச்சனை. சரிங்க, இதுக்கு மேல என்னங்க சொல்றது? ரைட்டு, நான் எதுவும் பேச விரும்பல. கேவலமா இருக்கு, ரொம்ப படு கேவலமா இருக்கு. எனக்கு வேணாம். அப்புறம் இதுக்கு மேல மரியாதை கிடையாது. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. நான்லாம் பயப்படணும்லாம் அவசியம் கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? நீங்க என்ன வந்து கடவுளா? நீங்க உங்களுக்குலாம் பயந்து சாகிறதுக்கு நானு? நீங்களும் சாதாரண மனுஷ பிரிவுங்க தானே. என்ன உங்க போஸ்டிங்லாம் ஒன்றும் நீங்களே உருவாக்கிக்கிட்டது. உங்க போஸ்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே நீ இந்த போஸ்டிங்ல நீ பிறப்ப, நீ இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் சொல்லலை. நீங்கெல்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்கிறது எங்களுக்குலாம் நல்லது பண்றதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றதெல்லாம் நீங்க தட்டி கேட்கறதுக்கு. ஜட்ஜுன்ற இடத்துல உங்களை ஏன் உட்கார வச்சிருக்காங்கன்னா, ரெண்டு தரப்பு நியாயத்தை நீங்க விசாரிக்கணும். யாரோ ஒரு ஆறறிவு ஒரு இருக்கிற ஒரு ஹியூமன் இப்ப என்ன போட்டு ஒரு தெருநாயெல்லாம் கடிச்சிச்சுன்றதுக்காக நான் அந்த நாயை கொல்ல சொல்ல முடியுமா? நான் கொல்லணுமா அந்த நாயை? இதே என்ன ஒரு மனுஷன் வந்து என்னை வந்து அடிச்சுட்டு போயிட்டான், எவனோ ரவுடி பையன் செயின் அறுத்துட்டு போயிட்டான், அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நாயின்றதுனால நீங்க என்னனாலும் பண்ணலாம். நீங்க நான் டாக்ஸ்க்காகலாம் நான் பேசலைங்க. அஞ்சறிவு ஜீவன்றதுனால நான் பேசல. நீங்களே முதல்ல சரி கிடையாது. உங்களுக்கு புத்தி இல்லாம நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு முதல்ல பாருங்க. நீங்க உங்களுக்கே தெரியல நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தப்புன்ட்டு. ஏதோ டைம் பாஸுக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப இதுதான் முக்கியமா நாட்டுல? நாயை பிடிச்சி ஷெல்டர்ல வச்சு அடைக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் இல்ல? சரி ரைட்டு. ரொம்ப முக்கியம். எல்லாம் கேட்டுக்கோங்க ஜனங்களை, எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நாய் தான் இப்போ பிரச்சனையா. நம்ம தானே ஓட்டெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. நல்லா தான் இருக்கா நாடு? ஓகே சூப்பர். நாடு நல்லா இருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்குது இல்ல நம்மளுக்கு? ஓ ஓகே. அப்போ நாய் தான் பிரச்சனை. ஓ காக்கா குருவியும் பிரச்சனை. சரிங்க, இதுக்கு மேல என்னங்க சொல்றது? ரைட்டு, நான் எதுவும் பேச விரும்பல. கேவலமா இருக்கு, ரொம்ப படு கேவலமா இருக்கு. எனக்கு வேணாம்.